ஆரம்பிக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக் வெர்ஷன் 2.0. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ சேலஞ்ச் வீடியோக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். இதை நான் விட்டுறலாம் தான் நினச்சேன். அதாவது சேலஞ்சு வேணாம், யூடியூபே வேணாம், நம்ம நேரம் கரண்ட் வந்துடுத்து, கரண்ட் இல்லாமல் இருந்தது, யூடியூபே வேணாம், விட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம வாங்கின அடிகள் அப்படி விட்டு போயிடலாம்னு நினச்சேன். அப்புறமா என் ஆள் மனசுக்குள்ளே பூந்து ஒருத்தவர் வந்து உன்னோட அடையாளமே இதுதான், நீ உன்னோட அடையாளமே இதான்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் யாருன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இவர் எங்கள் தாத்தா. இவர் வந்து என் கனவுல சொல்ல கிடையாது. இவங்க எங்கள் அம்மா, என்னை பெத்தவ விட்டுட்டு போயிட்டாங்க. 2002 விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்களோட ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிறேன். தாயே, உன்னோட அருளால் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த முறை எந்த நரியும் என் குறுக்க வராமல் பார்த்துக்கோ. வேறு என்ன சொல்கிறது, இந்த முறை நான் தனியாகவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும், பரவாயில்ல. இப்போ எடுக்கிறது கூட iPhone 12 தான் எடுக்கிறேன். இன்னும் கிளாரிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக அப்டேட் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட இப்போ ஒன்றுமே கிடையாது, 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதில் நான் பண்ண போகிற எல்லாமே ரிஸ்க்கு தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிக்கிறேன். அம்மா கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என் பெத்தவன் வந்தான். டேய் தகப்பா, ஆசீர்வாதம் பண்ணுறான். ஐயோ, நல்லா இருக்குன்னு சொல்லு. அதை சொல்ல மாட்டியே? கேட்கல சத்தமா? அப்பாவுக்கு கை கால் ஒரு பக்கம் வராது. இவர் வந்து ஒரு 10-11 வருஷமா, இல்லை 12-13 வருஷமா இப்படி தான் இருக்கிறாரு. 2011 படுக்க ஆரம்பிச்சாரு. சரி, எதுக்கு அதெல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு? இப்படி இருந்தும் நம்மளை ஏமாத்துறானுங்க. இப்படி இருக்கிற நிலைமையில இதுவும் வாடகை வீடு தான், 5000 ரூபா வாடகை. இப்படி இருக்கும்போது நம்மளை ஏமாத்துறானுங்க இவனுங்களெல்லாம். என்னதான் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோ பாருங்கள். நம்ம ட்ரைபேடு இப்படித்தான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். இதில் தான் உட்கார போகிறேன். இப்படி உட்காந்து தான் இந்த தான் நம்மளோட லைட்டு. இன்னைக்கு இந்த லைட்டு வேறு இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போவே இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம முகத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளார நம்ம வீடியோ முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். டங் 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 டங். 7 மாதம் ஆச்சு நான் இந்த மாதிரி சேலஞ்சுக்குள்ளே உக்காந்து. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நான் அதிகம் பிரியாணி வைக்கல. இதுவே உனக்கு கம்மியாடான்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்பீங்க. தெரியும், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி. ஓகே, திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதில் ஒரு 2 கிலோ இருக்குது. அது இல்லாமல் ஒரு 3 லெக் பீஸு, அப்புறமா இந்த ஒரு பிளேட்டு ஃபுல்லாக சிக்கன் இருக்குது. அதுக்கப்புறம் குழம்போட ஒரு சிக்கன் இருக்குது. அப்புறம் ரைத்தா இருக்குது, தண்ணி இருக்குது. இந்த பிரியாணிக்கும் இந்த சட்டைக்கும் ஒரு வரலாறே இருக்குது. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நான் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் டேஸ்ட் பார்த்துட்டு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வளன்னு பேசிக்கிட்டே இருக்கே தவிர ஆரம்பிக்க மாட்டியாடா அப்படின்ட்டு தானே சொல்கிறீங்க. ஆரம்பித்ததும் ஸ்கிப் பண்ண போகிறீங்க. அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி? வீட்டிலே செஞ்ச பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வேற லெவலில் இருக்கு. ஆரம்பிக்கலாம். ஆமாம், நம்மளோட வழக்கப்படி 3, 2, 1 ஸ்டார்ட். வாங்க. பிரியாணி சேலஞ்சுனாவே இதுதான் பிரச்சனை. ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதனால தான். ரொம்ப நாள்
ஓவர் ஆயிடுச்சுன்றதால தான் இன்னைக்கு நான் கம்மியாக வச்சு ட்ரை பண்ணுறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இதே அளவு பிரியாணி தான் மொத வீடியோவும் பண்ணது. இந்த சட்டையும் வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ண சட்டை பிரியாணி வீடியோ. அதில் நான் மட்டும் கிடையாது, என்னோட உயிர் நண்பன் ஒருத்தவன் அவன் நானும் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். இன்னைக்கு அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை சொன்னால் எல்லாம் சிரிப்பாங்க, அவனே சிரிப்பான். என்ன சொல்றதுன்னு தெரியல, உண்மையாக அவனை மிஸ் பண்ணுறேன். செட்டிங் அப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதை சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ண முடியுமா டவுட் தான் ஆரம்பிச்சேன். நான் சாப்பிட்டேன். நார்மலாக வீட்டில் தான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். சேலஞ்சு மட்டும் ப்ரிப்பேர் ஆகி சாப்பிடுவேன். ரொம்ப நாள் இல்லையா ட்ரை பண்ண டெஸ்ட் பண்ணேன். ஒரு வழியாக சாப்பிட்டேன். மேற்கொண்டு இந்த சேலஞ்ச் வீடியோ பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது கண்டென்ட் மாற்றலாமான்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா கொடுங்க. எனக்கு ஏற்ற மாரி பெருசாக செலவாகாத மாரி ஏதோ சொல்லுங்க. நம்மலாம் ரொம்ப போர் ஃபேமிலி. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு யூடியூப்புக்குள்ளார போட்ட வீடியோவில் மொதல் வீடியோவில் இந்த சட்டை தான் போட்டிருந்தேன். நானும் என் நண்பன், உயிர் நண்பன்
கடைசியாக ஒரு நரி போச்சு, அது கிடையாது. என்னோட உயிர் நண்பன் அவனும் நானும் சேர்ந்து ஒரு சேலஞ்ச் பண்ணோம். அங்கேருந்து எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சட்டையிலேருந்து தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இந்த சட்டையை என்னால் போட முடியல. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ, நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோன்றதுக்காக இந்த சட்டையை நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது டாஸ்க்கு சொல்கிற மாதிரினா சொல்லுங்கள். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் டாஸ்க்கு போடுறாங்கல்ல, அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்தமாரி சொல்லுங்கள். நம்மளும் ஷார்ட்ஸ் அந்தமாரி போடுவோம். ஓகே, நான் இன்னும் எந்த மாரி சாப்பிட்லாம், எந்த மாரி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு கேவலமாலாம் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க. அது வந்து நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. நான் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் சாப்பிட்றேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வரும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திட மாட்டேன். நன்றி, வணக்கம், டாடா.